ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேதாரமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. யாருக்கு இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஆஃபில் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மார்க் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் டியூஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்க போகிற இந்த எஃபர்ட் உங்களுடைய அடுத்த 40 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஏன்னா கரியர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் என்ன செலக்ட் பண்ணி படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நமக்கு நிறைய ஆசை இருக்கும். நம்ம நம்ம டாக்டராக படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவோடு நீங்கள் படிப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி போயிடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மார்க் நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்ம ட்ரீமை மாற்றும். இன்னொரு ஆஸ்பெக்டில் நல்லாவே மார்க் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் செட் ஆகலை, கமர்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியல, பண வசதி இல்லை அப்படின்னாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஜெயிச்சு தானே வந்தாகணும். அப்போது ஃப்யூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட், நம்ம கடந்து போகும்பொழுது இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் என்ன நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அப்போ தொலைநோக்கு பார்வையில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம உலகம் எந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக டெக்னாலஜி ஓரியன்ட். ஏன்னா டெக்னாலஜி தான் உலகத்தை மாற்றுது. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜியாக இருக்கிறனால உலகத்தினுடைய மாற்றத்தை நம்ம வேகமாக பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கணும், குறிப்பாக நம்ம இப்போ என்ஜினியரிங் அப்படிங்கிறது அல்லது டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் உலகத்தை வேகமாக மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும்போது, படிப்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா இன்றைக்கி வர்சடைலான படிப்பு அப்படிங்கிறதா மேலை நாடுகளிலும் சரி, இப்போ இந்தியாவிலையுமே அது யூஜிசி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. போன வீடியோவில் நம்ம பேசிடுவோம் அதை பற்றி. அப்படியே என்னென்னா, மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஜினியரிங் போகலாம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மெடிக்கல்குள்ளே வரலாம், மெடிக்கல் முடிச்சுட்டு லா படிக்கலாம், லா படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்படி கலந்து கோர்வையை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மல்டி என்ட்ரி மல்டி எக்ஸிட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்கிற விஷயத்தை பேசினா போன வீடியோவில் அதை பாருங்கள். ஓகே, இது ஒரு விளக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ கரியரை சூஸ் பண்ணணும்னு நிறைய பேரண்ட்ஸ் பயங்கர ஆவலாக இருப்பீங்க. என் குழந்தைக்கு ஏதாவது பெஸ்ட்டு கொடுத்துட முடியாதா அப்படின்றது. குழந்தைங்க ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க, நான் இதை படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இது ரெண்டுத்துக்கான காம்ப்ரமைஸ் தேவை. அவங்க ஃப்யூச்சர் நம்ம செட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமையாகவும் இருக்குது. இப்போ என்ன ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய அனலிஸ்ட் நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம ரியலிஸ்டிக்காக அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, எக்ஸ்பர்ட்டு நான் சொல்கிறது ஃபீல்டு எக்ஸ்பர்ட். அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டு சில விஷயங்கள், இப்போ எக்கனாமிஸ்ட்னா அவர் ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஃப்யூச்சரில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸஸ் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்டில் டெக்னாலஜி என்ன மாதிரி இருக்க போகுது, எந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதிகமாக தேவை அப்படிங்கிறது இந்த நிறைய அதுக்குன்னு சில குழுமங்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஸ்ட்ராட்டஜிக்கலான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதில் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எது இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் போகல, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் வர்றேன். புரியல? எல்லாருமே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா அதுதான் பயங்கர பூமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் இருந்துச்சு, இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னும் 2 ஆண்டு காலம், கரெக்டாக 2027, அதிகபட்சம் 2031ஓட இந்த கம்ப்யூட்டர் புரட்சி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், கம்ப்யூட்டர் நோக்கி அந்த பயணங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் சேச்சுரேஷனுக்கு போகும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது நம்ம இப்போ படிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ 2025 ஜாயின் பண்ணுறீங்க, 2029 இன்ஜினியரிங் முடிச்சு வெளில வருவீங்க. இன்ஜினியரிங் முடிச்சு வெளில வந்தவொடனே 2 வருஷம் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணிப்பு சொல்கிறாங்க. அப்போது அவ்வளோ ஃபாஸ்ட் டெக்னாலஜி நம்மளை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், இந்த லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு 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 ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஆர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வளம், அந்த இந்திய மனித வளம் சரி, இல்லை உலகளாவிய லெவலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிச்சு தான் பல பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 விதமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்தோம். அதனுடைய விளக்கத்தை தான் இதில் கொடுக்க போகிறேன். வீடியோ லென்த்தாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம். த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் நல்ல ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டாக ஃப்யூச்சரில் இருக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
தொடர்ந்து அது இருந்துகிட்டு இருக்கு. இனி ஃபியூச்சரில் ரொம்ப சூப்பராக நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம். அது சார்ந்த நம்பர் 2 அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டுமே வேண்டாம் சார், ஓல்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நியூவாக பேசணும், பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்கோப்போட வந்து நமக்கு இப்போ வளர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ரொபாட்டிக்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொபாட்டிக்ஸ் இங்கே எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாரும் வேண்டான்னு நினைக்கிறது தான் வளரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 2031 அப்புறம் மிகப்பெரிய ஒரு க்ரோத் இருக்க போகுது அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் செக்டார். அந்த மெக்கானிக்கல் செக்டாரில் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்ந்து வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங்னா நம்ம பண்ற பழைய சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுனால அதை நோக்கி ஒரு பயணம் வந்து தேவை. அதில் குறிப்பாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த 2 பிரிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் சூப்பரான க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பயோடெக்னாலஜி பேஸ்ட், இந்த மாதிரி ஹெல்த் கேர் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் ஆர் ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இதை சார்ந்து, நான் ஏன் வந்து குறிப்பிட்ட பேர் சொல்லாமல் 3 பேர் சொல்கிறேன்னா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கோர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்ரோத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வருது, ட்ரோன் பேஸ்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி மாற்றங்கள் வர்றதுனால அக்ரிகல்ச்சர் இன்னொரு வேற லெவல் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு நான் செலக்ட் பண்ணி ஒரு காலேஜில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த கோர்சஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சார் என்ன சார் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் விடவே இல்லை. இது எல்லா கோர்ஸ்னுடையும் சைடில் அலைடு கோர்சஸாக, அதாவது மெயின் கோர்சஸாக இல்லாமல் ஒரு அலைடு கோர்சஸாக ஏஐ, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. எந்த பாடப்பிரிவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதை சார்ந்த ஒரு ஸ்கில் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம், அதை நோக்கி தான் இந்தியாவும் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சூப்பராக வர முடியும். ஏஐ அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான் படிக்கணும்னு இல்லாமல் அது எல்லா இன்ஜினியரிங்குள்ளேயும் கட்டாயம் வந்துடும். அப்படியே வந்துட்டாலும் குறிப்பிட்ட லெவலில் அது சேச்சுரேட் ஆகி நின்றும் அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கூடுமான வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட் ஆகும்போது மேக்ஸிமம் அதுவே டேக் ஓவர் எடுத்துக்கும், ஒரு சேச்சுரேஷனில் போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் நான் ரொம்ப சூப்பராக போகணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஏரியா வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பண்ண போகுது. ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறத நோக்கி உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, இந்தியாவும் மாறிக்கிட்டே இருக்குது. வல்லுநர்கள் கணிச்சது சரி அப்படின்னு கேட்டால் 2047 இந்தியா வந்து விஸ்வரூபம் எடுத்து நம்பர் 1 பொசிஷனில் வரும்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. அப்போது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போகும்போது டிஜிட்டல் இந்தியா மட்டும் கிடையாது, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு வரும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்னு வரும்போது நிறைய டேட்டாஸ் வரும். நிறைய டேட்டாஸ் வரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள், மெஷின் லேர்னிங் போன்ற விஷயங்கள் வந்து உள்ளே வந்து ஆட்டோமேஷனுங்கிற பாயிண்ட்டில் வருவோம். இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஐஓடி, சென்சார்ஸ் இதெல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரியாக வரும்பொழுது அங்கே டேட்டாவில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால பல வித்தியாசமான விஷயங்கள் நம்ம விளைவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் சைபர் செக்யூரிட்டி படிங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட முறையில், நான் கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட், அட்வைசர், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. பட் இட்ஸ் நாட் மை ஓன் தாட் ப்ராசஸ். இட்ஸ் அ கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் த சேம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் நான் மட்டும் பேச போகிறதில்ல, என் கூட சேர்ந்து நிறைய பேர் உங்கள் கூட பேச போகிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.